அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளின் 258 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே புலால் மறுத்தல் என்கிற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன். செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். செயிரின் தலை பிரிந்த என்றால் அறிவிலே மயக்கம் என்கிற மாசு நீங்கிய தெளிவான அறிவினை உடையவர்கள். உண்ணார் என்றால் உண்ண மாட்டார்கள். உயிரின் தலை பிரிந்த என்றால் உயிர் நீங்கிய. ஊன் என்றால் ஊன் என்கிற இறைச்சியை, அதாவது மயக்கம் இல்லாத மாசு நீங்கிய தெளிவான அறிவினை உடையவர்கள் உயிர் நீங்கிய ஊன் என்கிற இறைச்சியை உண்ண மாட்டார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். 1917ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரனார் அவர்கள் திருக்குறளுக்கு மனக்குடவார் எழுதிய அறப்பால் உரையை முதன்மையாக பதிப்பிக்கின்ற போது 11 உரைகளிலே தமிழ்நாட்டில் பயின்று வழங்குவது பரிமேல் அழகர் உரை ஒன்றே. அவ்வுரையை சில வருடங்களுக்கு முன்னர் யான் படிக்க தொடங்கினேன். அப்பொழுது 9 உரைகளையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அவா எனக்கு உண்டாயிற்று. அது முதல் தமிழ் நூல்கள் இருக்கும் இடங்களில் அவற்றை தேடவும் தேடுவிக்கவும் முயன்றேன். அம்முயற்சியின் பயனாக எனக்கு கிடைத்தவற்றில் மனக்குடவர் உரை பிரதி ஒன்று வள்ளுவர் கருத்துக்களை தெல்லென விளக்குவதாகவும் இனிய செந்தமிழ் நடையினில் எழுதுதல் பெற்றதாகவும் அது தோன்றிற்று. அது பற்றி யான் அச்சிட்டு வெளிப்படுத்த கருதி எனது பிரதியில் சிருஷ்டி, சிதி, சம்ஹாரம் என்னும் 3ஐயும் புரிந்து மனக்குடவரின் உரையை ஒருவாறு பூரணமாக்கி அச்சிற்கு கொடுத்தேன் என்று வ.உ. சிதம்பரனார் குறிப்பிட்டுள்ளார் என்பதை அறிகிறோம். புலால் மறுத்தல் தொடர்பான இந்த திருக்குறளின் அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. மயக்கமில்லாத மாசு இல்லாத தெளிவான அறிவினை உடைய நல்லவர்கள் உழைத்து உண்ணுவதையே விரும்புவார்கள். ஆனால் முறையாக உழைத்து உண்ண விரும்பாத சோம்பேறிகளே பிற உயிர்களை கொன்று அவற்றின் இறைச்சியினை உண்ணுவார்கள் என்கின்ற உயர்வுமிக்க உன்னதமானதொரு கருத்தினை ஒரு நாயகி தனது அன்பான ஆட்டுக்குட்டியை தூக்கி வைத்துக்கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியிடம் கூறுவது போல இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கூறுகின்ற அறம் சார்ந்த அருமையான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகி கூறுவார், இந்த புவி மேலே அறம் சார்ந்த நெறிமுறைகளோடு உழைத்து உண்ண முடியாத சோம்பேறிகளே நரிகள் போல பிற உயிர்களை வஞ்சகமாக கொன்று அவற்றின் உடலை தின்னும் நோக்கத்துடன் திரிவார்கள். அத்தகைய கொடியவர்கள் நல்ல வழியோடு போகின்ற வாய் பேசாத உயிர்களை வதை செய்து கொன்று தின்பார்கள். தங்களது கொடிய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்ற வெறியினாலே என்று குற்றமுள்ள அறிவினை உடையவர்களே பிற உயிரினங்களை கொன்று அவற்றின் இறைச்சியை வெறியுடன் உண்பார்கள் என்கின்ற அருமை மிக்க கருத்தினை ஓங்கி உரைக்கின்ற அந்த ஆற்றல் மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1958ஆம் ஆண்டு வெளிவந்த பதிபக்தி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசை அமைக்க பி. சுசிலா மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த மேன்மைமிக்க பாடல் வரிகள்
இதோ என் குரலில் உங்களுக்காக. முறையோடு உழைத்துண்ண முடியாத சோம்பேறி நரி போலே திரிவார் புவி மேலே, நல்ல வழியோடு போகின்ற வாய்ப்பேச உயிர்களை வதைச்சி வதைச்சி தின்பார் வெறியாலே. முறையோடு உழைத்துண்ண முடியாத சோம்பேறி நரி போலே திரிவார் புவி மேலே, நல்ல வழியோடு போகின்ற வாய்ப்பேச உயிர்களை வதைச்சி வதைச்சி தின்பார் வெறியாலே. எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, மயக்கமில்லாத மாசு நீங்கிய தெளிவான அறிவினை உடையவர்கள் உயிர் நீங்கிய ஊன் என்கிற இறைச்சியை உண்ண மாட்டார்கள் என்கின்ற புலால் மறுத்தல் தொடர்பான இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து புலால் மறுத்து பிற உயிர்களை நேசித்து புகழுடன் இந்த உலகிலே வாழ்ந்து சிறப்பு பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 259. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.